ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2025 மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கார். மிதுன ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கார். கன்னி ராசியில கேது அமர்ந்திருக்கார். சூரியனும் சனியும் கும்ப ராசியில அமர்ந்திருக்காங்க. ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு. இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, சூரியனும் சனியும் ஒரு ராசியில சேர்ந்திருக்காங்க கும்ப ராசியில. ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும், சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும். சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அரச லாபம், அரச பதவி, அரசு வேலை, அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சிம்மமும் அப்படிதான். இந்த 2மே சனியோட பிடியில இருக்கிறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்ல. இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 9ஆம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான், அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க. அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது 9ஆம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இதை ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும். அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம், சூரியன் முக்கியம், 9ஆம் இடமும் முக்கியம். இந்த 3 அமைப்பை பொறுத்து தான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள், தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. இப்ப இந்த மாதம் சிம்மமும் கெட்டு போச்சு, சூரியனும் கெட்டு போச்சு. இப்போ 9ஆம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அதனால 9ஆம் இடம் வலுவாக இருந்தா மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதி சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியன் சனியிடமிருந்து விடுபட்டு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். ஆனா அங்க கூட ராகு இருக்கார். ராகு கூட அஸ்தங்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கிரகணமாகக்கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது. அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும். கன்னி கன்னி ராசிக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. ராகுவும் கேதுவும் தான் சாதகம் இல்லாத இடத்துல இருந்தாங்க. ஆனா அந்த ராகுவும் கேதுவும் இப்போ சுப கிரகங்களோட தொடர்பால ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பிளானட்டா மாறிட்டாங்க. அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல ஆரோக்கியம், நல்ல மன தெளிவு, புத்துணர்ச்சி, உற்சாகம், சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற ஒரு நல்ல சூழ்நிலை. அதாவது உங்கள சுற்றியுள்ள சூழ்நிலை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே இருக்கும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே உங்கள சுத்தி இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி புதனும் இந்த மாதம் போய் சுக்கிரனோட சேர போறார். ராகுவோட முதல்ல சேர்றார். அதனால அது ஒரு குறைதான். உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த மாசம் ராகுவோட போய் சேர்றது, நீச்சமாகி ராகுவோட சேர்றது ஒரு சின்ன குறைதான். ஆனாலும் உங்களுடைய ராசி அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால அந்த குறை கூட பெருசான கஷ்டங்கள உங்களுக்கு தராது. அடுத்ததா அவர் கிரகணம் ராகுவோட கிரகணமாகி அடுத்ததா அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைய போறார். அப்ப இன்னும் நீங்க வலிமையா ஸ்ட்ராங் ஆக போறீங்க. கன்னிராசிக்காரர்கள் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். எல்லாத்தையுமே அனுபவிக்க பிறந்தவங்க கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல. உங்களுடைய பொருளாதாரமும் இந்த மாதம் உயர்வான ஒரு இடத்துக்கு செல்லும். மாத ஆரம்பத்துல கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் தடைகள் இருந்தா கூட, மாத பிற்பகுதியில உங்களுடைய பொருளாதாரம் அற்புதமா வளரும். உங்களுக்கு தைரியம், அளவில்லாத தைரியம் உங்களுக்கு. உங்களுடைய இளைய சகோதர, சகோதரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. நீங்க கேட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ஏன்னா சகாயஸ்தானத்தை குரு பார்க்குறார். அம்மாவோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மாவோட சில வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படும். அம்மாவோட உறவு கெடுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்த பார்க்கறதுனால. அதே மாதிரி வாகனங்கள்ல போறப்போ கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. 8ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறார். வீடு, வாகன அமைப்பு பார்க்கறதுனால வீடு, வாகன அமைப்புல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு
சந்தோஷம், பெருமை, மகிழ்ச்சி இதெல்லாமே ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவும். அவங்க படிப்புக்கோ, வேலைக்கோ ட்ரை பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். படிப்பு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும். அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க, பெருமை அடைஞ்சுக்குவீங்க. அதே மாரி கடன் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப கட்டுக்குள்ள இருந்தது. கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைய குடுத்துட்டு இருந்தார் சனி. இப்போ இந்த மாதம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத திடீர்னு ஏதாவது ஒரு செலவு அதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை நல்லா தான் இருக்க போறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு வந்ததுலருந்து உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது பிரச்சனைகள், உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. இப்போ சுக்கிரன் அந்த இடத்துல போய் உச்சமாகி அமர்ந்திருக்கிறதுனால, அந்த பிரச்சனை எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை, விரிசல், கருத்து வேறுபாடு இதெல்லாமே நீங்கிருச்சு. நீங்க போகுது. உங்களுடைய கணவனுக்கோ, மனைவிக்கோ இருந்த ஆரோக்கிய குறைகள் கூட இப்போ கொஞ்சம் நீங்கும். ஒண்ணா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். இல்லன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டதெல்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்திக்கு வரும். கருத்து வேறுபாடு இருந்தா அது சமாதானத்துக்கு வரும். உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தா அது தீரும். ஆரோக்கியத்துக்கு திரும்புவாங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய தந்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. தந்தையால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை ரொம்ப உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. நீங்களும் தந்தைக்கு உகந்த பிள்ளையா இருப்பீங்க. அவருடைய மனசு சந்தோஷப்படும்படியா நீங்க நடந்துக்குவீங்க. தந்தை ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? கன்னி ராசிக்காரர்களுடைய தொழில் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த மாதத்துல கொஞ்சம் மாத ஆரம்பத்துல கொஞ்சம் தொழில்ல தொய்வுகள் ஏற்படும். அதற்கப்புறம் அது தொழில்ல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கொஞ்சம் தொழில் மந்தமா போகிறது அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அது அப்புறம் சரியாயிடும். இது தற்காலிகமானது தான். ஏன்னா புதன் ராகுவோட கிரகணமாகிறார் நீச்சமாகி. அதுக்கப்புறம் அவரு வலிமையாகிறார். அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் தொழில்ல மந்த நிலை ஏற்பட்டு, அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா கொஞ்சம் மந்தமாகறப்ப உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துரும். அந்த தொழில எப்படி நிலைநிறுத்தணும், அத ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துரும். அதற்கப்புறம் அந்த தொழில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்குவீங்க. விரயஸ்தானத்தையும் உங்களுக்கு சனியும், சூரியனும் சேர்ந்து பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்கள். அதாவது சுப விரயங்கள் இல்ல. அனாவசியமான செலவுகள் ஏற்படும் இந்த மாதம். தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத விரய செலவு, ஏதாவது பொருள் காணாம போறது, இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய பொருள ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல மந்தமான சூழ்நிலை தான். ஆனா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, நீங்க எஃபர்ட்டே போடலன்னா கூட, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரேட் வந்துரும். உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வந்துரும். அதுதான் உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம். அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பர் தான். எந்த மைனஸும் இல்ல. சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தா கூட, அது அது பெருசா உங்கள பாதிக்காது. அதனால கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதமும் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கலாம். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.